ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிலை முருகன். இன்றைக்கி நம்மளோட ஓன் வீடியோ வந்து உருளைக்கிழங்கு வறுவல். இன்றைக்கி வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு 10 ரூபா ஆச்சுத்தூள் ஒன்று எடுத்துருக்கோம். வறுவல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ரவுண்ட் ஷேப் நல்லா அழகாக கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப் நல்லா அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ரவுண்ட் ஷேப்பில். பாருங்கள், இனிமேல் அடுத்தது உருளைக்கிழங்கு தண்ணியில் லைட்டாக அலசிக்க முடியும். நல்லா அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ரவுண்ட் ஷேப்பில். இப்போ தண்ணியில் நம்ம அலசி அடுத்தது வறுவல் பண்ண முடியும். சூடாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், என்ன சூடாகிட்டு இப்போ நம்ம கொஞ்சோண்டு கடுகு அதில் போட போகிறோம். கடுகு போட்டுருங்க. கடுகு போட தெரியுங்களா? கடுகு போட்டாச்சு. இதை கருவேப்பிலை பண்ணுறோம். அப்புறம் உருளைக்கிழங்கு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு இப்போ அப்படிதான் மெதுவாக கிண்டுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் போடணுண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயில நல்லா உருளைக்கிழங்கு வதக்குறோம். கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் தான் காரத்தூள் போடணும். அப்படி தானே? இது குழம்புத்தூள் வேறு எதுவும் சேர்க்கணுமா? அது கூட உப்பு கொஞ்சம் வேறு, அவ்வளோதானே? ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு இப்போ நான் அடுத்தது ஆச்சி குழம்புத்தூள் போட போகிறோம். நல்லா வெந்துட்டு உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம அதில் ஆச்சி குழம்புத்தூள். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு. நல்லா ஒரு கிழங்குக்கு மேலே ஒரு கிழங்கு மசாலா நல்லா அழகாக ஓட்டிட்டு இன்னும் கொஞ்சம் மசாலாவாக இருக்குது. கொஞ்சம் இதாகும். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நீங்கள் சாப்பிட்லாம்.